போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழகம், தேசியம் மற்றும் சர்வதேசம் சார்ந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியில் உங்கள் பயிற்சிக்காக ஒரு சிறப்பு கேள்வியும் காத்திருக்கிறது. இன்றைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக நேற்றைய வினா பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை காண்போம். நேற்றைய வினா: What is the maximum imprisonment term prescribed for general violations under the Promotion and Regulation of Online Gaming Act 2025? ஆன்லைன் கேமிங் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2025 கீழ் பொதுவான விதிமீறல்களுக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச சிறை தண்டனை காலம் என்ன? இதற்கான சரியான விடை up to 3 years 3 ஆண்டுகள் வரை. சரியான பதிலளித்த அனைவருக்கும் பாராட்டுகள். வாருங்கள், இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். First question. Which Indian state has emerged as the leading state in terms of people receiving treatment through government hospitals? அரசு மருத்துவமனைகள் மூலம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கும் இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர், தமிழ்நாடு. Next question. Which city is called the health capital of India because of its medical infrastructure and health tourism sector? மருத்துவ உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சுற்றுலாத்துறை காரணமாக இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கரெக்ட் ஆன்சர், சென்னை. Next question. Which Tamil Nadu program delivers doorstep healthcare services for elderly citizens and chronic disease patients? மூத்த குடிமக்கள் மற்றும் நீடித்த நோயாளிகளுக்கு வீடு தேடி மருத்துவ சேவைகளை வழங்கும் தமிழ்நாடு திட்டம் எது? கரெக்ட் ஆன்சர், மக்களை தேடி மருத்துவம் திட்டம். Next question. Which Tamil Nadu initiative offers emergency medical treatment support for accident victims? விபத்தில் சிக்கியவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை உதவிகளை வழங்கும் தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு எது? கரெக்ட் ஆன்சர், இன்னுயிர் காப்போம் இனிஷியேட்டிவ், இன்னுயிர் காப்போம் திட்டம். Next question. Which digital application was introduced in Tamil Nadu to monitor high-risk pregnancies and immunization schedules? அதிக ஆபத்தான கர்ப்பங்கள் மற்றும் தடுப்பூசி அட்டவணைகளை கண்காணிக்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் செயலி எது? கரெக்ட் ஆன்சர், தாய்மை செயலி. Next question. Mount Dukono, which recently erupted with an ash plume rising about 1,400 meters above its summit, is located in which country? சமீபத்தில் சுமார் 1400 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மேகத்தை வெளியிட்டு வெடித்த மவுண்ட் டுகோனோ எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர், இந்தோனேசியா. Next question. Which government scheme was introduced to promote electric mobility and expand electric vehicle charging infrastructure in India? இந்தியாவில் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் மின்சார வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு திட்டம் எது? கரெக்ட் ஆன்சர், PM E-Drive ஸ்கீம். Next question. Which Indian state became the first in the country to operationalize a specialized grievance redressal mechanism for platform-based gig workers? தளம் அடிப்படையிலான கிக் தொழிலாளர்களுக்கான சிறப்பு குறைதீர் அமைப்பை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர், கர்நாடகா. Next question. What is the scientific name of the peacock tarantula spider? பீகாக் டராண்டுலா சிலந்தியின் அறிவியல் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர், Poecilotheria metallica. Next question. Which Indian state is home to the endemic distribution of the peacock tarantula?
பீகா டாரண்டலா பிரத்யேகமாக காணப்படும் இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆந்திரா பிரதேஷ். Next question. Which organization launched the DPI at 2047 roadmap to transform India's digital economy? இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான DPI at 2047 செயல் திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? கரெக்ட் ஆன்சர் நிதி ஆயோக். Next question. Which Indian badminton player was elected as the chair of the Athletes Commission of the Badminton World Federation? இறகுப்பந்து உலகக் கூட்டமைப்பின் தடகள வீரர்களுக்கான ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய இறகுப்பந்து வீராங்கனை யார்? கரெக்ட் ஆன்சர் PV Sindhu. Next question. What is the name of the new plant species discovered in the southern eastern Ghats of Tamil Nadu? தமிழ்நாட்டின் தென்கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தாவர இனத்தின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் சைபோஸ்டெம்மா அண்ணாமலை. Next question. From which hill was the species Cyphostemma annamale identified in Tamil Nadu? தமிழ்நாட்டில் உள்ள எந்த மலையிலிருந்து சைபோஸ்டெம்மா அன்னமலை என்ற தாவர இனம் அடையாளம் காணப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் சஞ்சீவி மலை. Next question. How many waterways were declared as national waterways under the National Waterways Act 2016? தேசிய நீர்வழிகள் சட்டம் 2016 கீழ் எத்தனை நீர்வழிகள் தேசிய நீர்வழிகளாக அறிவிக்கப்பட்டன? கரெக்ட் ஆன்சர் 111 waterways 111 நீர்வழிகள். இன்றைய கேள்வி. What real economic growth rate did Tamil Nadu record in 2025 to 2026 according to the Ministry of Statistics and Program Implementation data? மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் தரவுகளின்படி 2025 முதல் 2026 ஆண்டு வரை தமிழ்நாடு பதிவு செய்துள்ள பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? இதற்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய தகவல்களை விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிலுங்கள். அரசு பணி எனும் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீண்டும் நாளை மற்றுமொரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.